गाइस अस्सलाम वालेकुम ஸோ இன்னைக்கு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்னைக்கு 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருந்த கோவக்காயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வறுத்த வேர்க்கடலையை நல்ல மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கோவக்காய் பொரியல்